லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இதுவரைக்கும் பதியப்பட்ட வெப்பத்தில் இந்த உலகத்தில் வேர்ல்டு ஓவரா ரெக்கார்டட் டெம்பரேச்சரில் இது 26 or 27 இது ஹாட்டஸ்ட் இயர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓவராலாக நம்ம வந்து தண்ணி பற்றாக்குறை தயாராகணும். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும்போது வந்து இருக்கிற எல்லா நீரிலையும் முழுவதுமாக தூர்வாரி கேப்சர் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்கணும். உணவு வந்து போய் சேர்த்துக்கணும். மருத்துவமனைகள் தயாராகணும். சாப்பாடு கிடைக்காம, உணவு கிடைக்காம, தண்ணீர் இல்லாமல், வறட்சி வந்து, பஞ்சம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து மனிதகுலம் வந்து சந்திச்சது. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான் நம்ம சொல்லுவோம். 3ல் ஒருவர் வந்து உயிரிழந்துட்டாங்க. குளிர்ந்த தண்ணீர் வந்து கீழே அமைச்சிடும், அது மேலே விடாது. ஆனால் தான் சூப்பர் எல்னோ வந்து மாறுது. இது வந்து இந்தியாவில் வந்து கடுமையான தாக்கத்தை, நிறைய நாடுகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா வந்து கடுமையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலே கடந்த ஒரு வாரத்தில் மின்னல் தாக்கி 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ மின்னல் வந்து தீவிரமாயிடுச்சு, இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. 35 ஆண்டு டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 35 இயர்ஸில் அதில் 18 இயர்ஸ் வந்து ரெயின்ஃபால் ஷார்ட்டேஜ். அது காரணம் எல்லினோவா சார்? எல்லினோ ஒரு காரணம். நீங்கள் வந்து வெறும் சுற்றுச்சூழல் பேரலை மட்டும் இல்லை, அது ஒரு பொருளாதார சவால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்னினோவோ கிளைமேட் சேஞ்சோ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் an environmental disaster, it's a economic disaster. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வெரி ஹாட் ஆஃப்டர்நூன் அப்படி தான் சொல்ல தோணுது ஆக்சுவலாக. ஏன்னா போன வாரம் தான் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருக்கு. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த வெப்ப அலை, அந்த ஹீட் வேவ் என்பது இந்தியா முழுக்கவே அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தென்மேற்கு பருவமழை டிலே ஆகுது அப்படின்ற காரணமும் சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து எல்னினோ. அந்த எல்னினோ எஃபெக்ட் தான் வந்து இந்த ஒரு ஹீட் வேவுக்கு பெரிய காரணமாக இப்போ அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ சாமானிய மக்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த எல்னினோனா என்ன, அதோட தாக்கம் எப்படி இருக்கும் இந்த வருடம்? எல்னினோங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். இட்ஸ் அ நேச்சுரல் ஃபினாமினான். அது வந்து யாரும் உருவாக்கலை, இல்லை எதனாலையும் உருவாகலை. கடலில் பசிபிக் பெருங்கடலில் இந்த ஈக்குவேட்டரை ஒட்டி, பூமத்திய ரேகையை ஒட்டி உள்ள பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா அது எல்னினோ. சராசரி வெப்ப அளவை விட வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா அது வந்து எல்னினோ. குறைஞ்சதுன்னா அது லானினா. இது வந்து எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. மாறி 3 ஸ்டேட் இருக்கும். எல்னினோங்கிறது வெப்ப அளவு உயர்வது, லானினாங்கிறது வெப்ப அளவு குறைவது, நியூட்ரல் ஃபேஸ்ன்னு இருக்கும். அது வந்து எப்போவுமே அந்த சராசரி டெம்பரேச்சரை ஒட்டியே வந்து இருக்கும். ஸோ இந்த 3 தான், அந்த 3 சேர்த்து தான் இந்த சதர்ன் ஆசிலேஷனோட. ஓகே. எல்னினோங்கிறது டெம்பரேச்சர் அதிகமாகுது. சராசரி வெப்பநிலையை விட டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அது எல்னினோ நம்ம சொல்கிறோம். எல்னினோ வந்து அதுலேயே வந்து 3 வகை இருக்குது. எல்னினோ, ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் எல்னினோ, 3 வகையான வகைகள் இருக்குது. 3 கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்று வந்து 0.6லேருந்து 0.8 வரைக்கும் உயர்ந்ததுன்னா அது எல்னினோ. அதுக்கு மேலே உயர்ந்ததுன்னா ஸ்ட்ராங் எல்னினோ. 1.2 1.3க்கு மேலே ஏறிச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி அதை வகைமைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 வந்து 2 வேறு. எல்னினோ, லானினோ, நியூட்ரல் ஃபேஸுங்கிறது வேறு. எல்னினோ, ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் எல்னினோங்கிறது வேறு. 3மே வந்து வேறு ஸ்டேட்டு. எல்னினோ ஃபினாமினா வந்து எவ்ரி 2 to 3 இயர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து வரத்தான் செய்யும். இப்போ 23-24 வந்துச்சு. ஓகே. சூப்பர் எல்னினோவும் வந்து வரும். 2015 வந்து சூப்பர் எல்னினோ. சரியா? ஆனால் இந்த எல்னினோ வந்து இப்போ வரக்கூடிய எல்னினோ வந்து 1876 ஒரு எல்னினோ வந்துச்சு. 1876. அப்போ வந்து மிகப்பெரிய பஞ்சத்தை வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவிலே வந்து உருவாக்குச்சு. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆமாம் சார். அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த 3ல் ஒருவர் வந்து உயிரிழந்துட்டாங்க. சாப்பாடு கிடைக்காம, உணவு கிடைக்காம, தண்ணீர் இல்லாமல், வறட்சி வந்து, பஞ்சம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து மனிதகுலம் வந்து சந்திச்சது அந்த ஆண்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்னினோ இப்போ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே அளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், 1.5 தாண்டி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த கேட்டகரி சார்? இந்த சூப்பர் எல்னினோ தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எல்னினோ எடுத்துக்கலாமா? இல்லைனா இதை இன்னும் ஒரு வகைமைப்படுத்தலை. இன்னும் 1.8 டிகிரிஸை தாண்டும் போது வந்து என்ன பண்ணணும்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் வரல. பட் நீங்கள் சொல்ல மாதிரி எக்ஸ்ட்ரீம் எல்னினோன்னு சொல்லி ஏதாவது ஒரு புது கிளாஸிஃபிகேஷன் வரலாம். அது வந்து எல்னினோ முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் கூடி இருக்குது அப்போ தான் நமக்கு தெரியும். அது சூப்பர் எல்னினோ முடியும். இப்போ எல்னினோ வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது.
ஜூனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி WMO சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ராங் எல்லினோவாகும், அப்புறம் சூப்பர் எல்லினோவாகும். சூப்பர் எல்லினோவாக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாக இன்றைக்கி வந்து WMO வந்து சொல்லிடுச்சு. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லிட்டாங்க சூப்பர் எல்லினோவாக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக WMO வந்து சொல்லிடுச்சு. ஸோ அது சூப்பர் எல்லினோங்கிறது 1876 ஏற்பட்ட ஒரு சூப்பர் எல்லினோ ஒட்டி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கிளைமேட் சேஞ்சினால ஏற்கனவே பெருங்கடலோட வெப்பபுத்தி அதிகமாகிடுச்சு, ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்னினோ காலகட்டத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் உயர்வை நான் சந்திச்சோமோ அது இப்போ லானினா காலகட்டத்திலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து எல்னினோ வந்து இனிமேல் அதிகமாக தான் வரும். ஏன்னா நம்ம வெளியிடக்கூடிய வெப்பத்தில் கிட்டத்தட்ட வந்து 90% வந்து பெருங்கடல் தான் வாங்கிக்குது. ஓகே சார். ஓஷன்ஸ் தான் வாங்கிக்குது. ஓஷன்ஸோட டாப் சர்ஃபேஸ் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே ஹாட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அது ஓஷன்ஸோட டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷன்ஸோட டெப்த் வந்து ஃபார் ஒரு உதாரணத்துக்கு ஆவரேஜ் டெப்த் வந்து 4 கிலோமீட்டர் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். சில இடங்களில் ஷாலோவாக இருக்கும், சில இடம் 10 கிலோமீட்டர் கூட இருக்கும். இப்போ நீங்கள் மரியானா 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் டெப்த் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹாட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டெப்த் இறங்கிடுச்சு. ப்ளஸ் இப்போ கெல்வின் வேவ்ஸ் தான் எல்லினோட முக்கியமான ஒரு காரணம். பெருங்கடல்களில் வந்து கீழே வந்து கெல்வின் வேவ்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த வேவ் வந்து இப்போ அதான் ஹீட்டை வந்து மேலே கொண்டு வருது. ஸோ அது ஹீட்டை மேலே கொண்டு வரனால குளிர்ந்த தண்ணீர் வந்து கீழே அமிச்சிடும், அது மேலே விரோடாது. ஆனால் தான் சூப்பர் எல்னோ வந்து மாறுது. ஸோ அந்த கெல்வின் வேவ்ஸ் தான் முக்கியமான அடிப்படையான விஷயமா பார்க்க முடியும். அந்த கெல்வின் வேவ்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா ஓஷன்ஸ் கடலில் இருக்கக்கூடிய ஹீட் அதிகமாகறால உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் இல்லையா. ஹீட் அதிகமான எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், சயின்ஸ் தான் சொல்லுது. அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கடலோட மட்டம் வந்து உயரும். அது நீங்கள் இப்போ ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்குக்கு இன்னொரு ட்ராக் சின்ன கேப் இருக்கும். அது ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த கேப் அதுக்காக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த இரும்பு வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும் வெயில் காலத்தில். ஸோ வாட்டரும் ஹீட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அந்த கெல்வின் வேவ்ஸை வச்சு தான் இப்போ வந்து சொல்கிறாங்க சூப்பர் எல்னோ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. கெல்வின் வேவ்ஸை ஸ்டடி பண்ணிட்டு தான் சூப்பர் எல்னோ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து கடுமையான தாக்கத்தை, நிறைய நாடுகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா வந்து கடுமையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். சார் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேட்டகரிஸ்லாம் வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? இல்லை கிளைமேட் கிரைசிஸ்னால இந்த மாதிரி தொடர்ந்து தாக்குதல் வர மாதிரி எடுத்துக்கலாமா சார்? சரி, கிளைமேட் கிரைசிஸ் வந்து எதுவுமே புதுசாக உருவாக்காது. கிளைமேட் கிரைசிஸ் வந்து எதுவுமே புதுசாக உருவாக்காது. புதுசாக ஒரு டிசாஸ்டர் கொண்டு வராது. என்ன பண்ணுதுன்னா எல்லா டிசாஸ்டரையும் தீவிரப்படுத்துது. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலே கடந்த ஒரு வாரத்தில் மின்னல் தாக்கி 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ மின்னல் வந்து தீவிரமாகிடுச்சு, இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. மின்னலோட தண்டர்ஸ்டாமோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. மின்னல் வந்து அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. ஸோ ஒன்று ஜென்ரலாக கூடிய மின்னலோட இன்டென்சிட்டி அதிகமாகுது, இன்டென்சிட்டியோடு வரக்கூடிய மின்னலோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. ஓகே, இது மின்னலுக்கு. மழைப்பொழிவு நீங்கள் வந்து 2023 வந்து எல்னினோ ஆண்டு. ஸோ காயல்பட்டினத்தில் வந்து ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாளில் பெஞ்சுது. 2050 சூப்பர் எல்னினோ சென்னை வந்து எப்படி தத்தளிச்சதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எல்லாவற்றையும் தீவிரப்படுத்தும் கிளைமேட் சேஞ்ச். எல்னினோவையும் தீவிரப்படுத்தும், புயலையும் தீவிரப்படுத்தும், மழையும் தீவிரப்படுத்தும். இது எல்லாத்தையுமே வந்து அதை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து இருக்குது. புதுசாக எதுவுமே உருவாக்காது. காட்டுத்தீ பயங்கரமாக இருக்கும். வறட்சி வந்துச்சுன்னா பயங்கரமான வறட்சி வரும். வெள்ளம் வந்துச்சுன்னா கடுமையான வந்து வெள்ளம் வந்து வரும். ஸோ இது எல்லாவற்றையும் தீவிரமாக்குது கிளைமேட் சேஞ்சு. இன்னொன்று எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் செய்யுது. ஸோ இன்னைக்கு அவங்க WMO நேற்றுக்கு வந்து அறிக்கை சொல்லுன்னா we have to get prepared for the super El Nino சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து சூப்பர் எல்னினோ வந்து நவம்பரில் வருமா இல்லை ஜனவரியில் வருமா அது இப்போதைக்கு சொல்ல முடியல. அது வந்து பல நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நாட்கள் போக 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 அதுக்கான கணிப்புகள் வந்து உறவு வராமல். ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுல இருந்து நவம்பரில் வருமா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் அது சூப்பர் எல்னினோ. அப்போ அது வரைக்கும் ஹீட் வேவ் இருக்குமா இல்லை ஹீட் வேவ் தனியாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜூன் டு ஆகஸ்ட் ஆல்ரெடி ஹீட் வேவ்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஜூன் டு ஆகஸ்ட். எல்னினோ வந்து இப்போ ஆரம்பிச்சிடும். எல்னினோ ஆல்மோஸ்ட் கிட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஜூன்லேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு எல்னினோ. அது சூப்பர் எல்னினோ சொல்கிறேன். சூப்பர் எல்னினோ தான் வந்து செப்டம்பர் அக்டோபர்னு சொல்கிறாங்க. அது அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது எப்போ வந்து 1.2 தாண்டதோ சூப்பர் எல்னினோ கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது 0.6 0.8 வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எல்னினோவா சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது தான் சூப்பர் எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூப்பர் எல்னினோ மாறுவதற்கு இன்னொரு 4-5 மாதங்கள் ஆகும்.
ஸோ 26-27 இந்த 2 ஆண்டுகளும் வந்து கடுமையான தாக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் பதியப்பட்ட வெப்பத்தில் உலகத்தில் வேர்ல்டு ஓவராக ரெக்கார்டட் டெம்பரேச்சரில் இது 26 or 27 இது ஹாட்டஸ்ட் இயர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஓகே சார். அப்போ இதுக்கு இந்தியா எப்படி சார் தயாராக இருக்காங்க? என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க? இந்த இப்போ 1876 இந்த மாதிரி சூப்பர் எல்லாம் வந்துச்சு, நம்ம படித்தோம். அதுதான் வருஷம் தாது வருஷ பஞ்சம் சொல்லுவோம். நம்ம அந்த தமிழ்நாட்டில் வந்து தாது வருஷ பஞ்சம் வந்துச்சு, தாது வருஷம்னு சொல்லுவோம். அந்த வருஷத்தை வந்து பஞ்சம் ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். அப்போவும் இப்போ என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்மக்கிட்ட 600 லட்சம் மெட்ரிக் டன் உணவு இருக்குது. கோதுமையும் நெல் இருக்குது. நமக்கு தேவையானதை விட 2-3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2-3 வருஷத்துக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அது 2-3 வருஷம் தான். ஸோ நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து ஐடி செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், குளோபல் கம்பேட்டபிலிட்டி சென்டர்ஸ், இதெல்லாம் ஏஐ இதெல்லாம் கொண்டு வந்தால் கூட ஸ்டில் இந்தியாவுடைய எக்கனாமிக் டிரைவர் வந்து மான்சூன் தான். நீங்கள் மழை பெஞ்சு விவசாயிகளுக்கு வந்து செழிச்சா தான் அவங்க போய் ஒரு டிராக்டர் வாங்குவாங்க, ஒரு 2 வீலர் வாங்குவாங்க, ஒரு சின்ன வீடை வந்து மாற்றி கட்டுவாங்க. ஸோ நீங்கள் இவங்க டிராக்டர் வாங்கி 2 வீலர் வாங்கி வீடை மாற்றி கட்டும்போது தான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி நல்லா வரும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வரும், அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா இவங்க போய் ஃபண்டமெண்டல் வந்து இன்னும் விவசாயம் தான், அக்ரி தான். இன்னும் 60% ஆஃப் 60 crore இந்தியன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்பி தான் இருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். பிடிக்கலது வேற. ஆனால் 60 கோடி மக்கள் வந்து இன்னும் வந்து விவசாயத்தை நம்பி தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த 60 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா தான் மான்சூன் இருக்குது. ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து கடுமையாக குறையும், 90% கூட குறைஞ்சிடும் சொல்லி ஐஎம்டி சொல்லிட்டாங்க, இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ லாங் டேர்ம் ஆவரேஜோட 90% குறையும்னா உங்களுக்கு வந்து மழை பொய்த்துனா உங்களுக்கு வந்து விவசாயம் பொய்க்கும், தண்ணீர் பற்றாக்குறை நிலவும். சரியா? இது ஒரு பக்கம். சென்னை தூத்துக்குடி மாதிரியான கடற்கரை நகரங்களில் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். எப்போ சொல்ல முடியாது, மழை இல்லை, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். ஓகே. ஓகே சார். திடீர்னு வந்து 3 மணி நேரத்தில் வந்து 25-30 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இப்போ நீங்கள் எக்ஸாம் போய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி 24 மணி நேரத்தில் வந்து இத்தனை சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஆனால் 24 மணி நேரம் இருக்காது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் ஒரு பெரிய மழை பெய்யும். அந்த 24 hours கண்டினியூஸாக பெய்யாது. அந்த 3 hours 6 hours இல்லை 4 hours இல்லை 8 hours ஏதோ ஒரு பேண்டில் கடுமையாக மழை கொட்டுதும். ஸோ இந்த நின்று பெய்யக்கூடிய மழைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. அதுக்கு இல்லை, ஆல்ரெடி இல்லை, இனிமேலும் வரக்கூடிய நாட்கள் வந்து இருக்காது. ஸோ சென்னை மாதிரியான பகுதிகள் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு தயாராகணும். ஓவராலாக நம்ம வந்து தண்ணி பற்றாக்குறை தயாராகணும். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும்போது வந்து இருக்கிற எல்லா நீரிலையும் முழுவதுமாக தூர்வாரி கேப்சர் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்கணும். ஏன்னா அதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் வந்து வறட்சி வந்துடும். ஏன்னா வெள்ளம் வறட்சி ஒன்றோட தொடர்புடைய தானே. ஸோ தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் கால்வாய்கள் எல்லாத்தையும் தூர்வாரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். 1. 2வது வந்து உணவு வந்து போய் சேர்த்துருக்கணும். 3வது வந்து மருத்துவமனைகள் தயாராகணும். நீங்கள் வந்து ஹீட் ரிலேட்டட் இல்னஸ், அதாவது ஹைப்பர் தெர்மியான்னு சொல்லுவோம், அது வந்து உங்களுக்கு வெப்பத்தால் வரக்கூடிய ஒரு உடல்நல குறைவு, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் தான் தயாராகணும். ஓகே சார். பொதுமக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், ஓஆர்எஸ் குடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்ருவோம், நம்ம தண்ணி குடிச்சிடுவோம். அந்த கிக் ஒர்க்கர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸு, நடைபாதை வைக்கக்கூடிய கடை வச்சிருக்கவங்க, ஆட்டோ டிரைவர்ஸு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, இவங்க தான் 80% ஆஃப் பாப்புலேஷனு. நம்ம வந்து 20% தான். ஸோ இந்த 80% அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரசு என்ன செய்ய போதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு அரசு வந்து 11 மணிலேருந்து 3 மணிக்கு வெளியே போகாதுன்னு சொல்லிடுது. நம்ம வெளியே போகணும், ஒரு ஏசி கார்டு எடுத்துட்டு நம்ம வந்து போய்ட்றோம். ஆனால் அமேசானில் டெலிவரி பண்ணுறவங்க, ஸ்விக்கி சுமாண்டோ டெலிவரி பண்ணுறவங்க, அவங்க டெலிவரி பண்ணுறாமல் கூட வீட்டில் இருந்துக்கலாம் அவங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், வருமானம் இருக்காது. இப்போ நீங்கள் நம்ம ஆஃபீஸ் போகாமல் இருந்துக்கலாம் வீட்டில், அது வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லை. மிடில் கிளாஸுக்கு பிரச்சனை இல்லை, அப்பர் மிடில் கிளாஸ் பிரச்சனை இல்லை. லோவர் மிடில் கிளாஸுக்கும் மார்ஜினலைஸ் சொசைட்டிஸ்க்கு தான் வந்து பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு அரசு என்ன செய்ய போகுது, சமுதாய கூடங்கள் திறந்து வைக்கணும், 24 hours சமுதாய கூடம் திறந்து வைக்கணும். அங்கே வந்து தண்ணி ஓஆர்எஸ் இருக்கணும். ஆட்டோ டிரைவர் இருந்தாங்கன்னா வெயில் அதிகமாச்சுன்னா அங்கே போய் ஆட்டோவை போட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். 10-11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஃபேன் இருக்கணுங்க, தண்ணி இருக்கணும், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஓஆர்எஸ் இருக்கணும், இதெல்லாம் அங்கே இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரிப்பேராக இருக்குமா? ஓகே சார். அதான் இந்த ப்ரிப்பரேஷன் செட்டப்லாம் வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னும் பண்ணவே இல்லை. எல்னினோவை பற்றி அரசு சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி எங்களுக்கு எந்த தரவும் இல்லை. ஒரு அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ எல்னினோவை எப்படி சந்திக்க போகிறோம், ஒரு புது தயாரிப்பு கூட்டம் போடுவாங்கல்ல, ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் போடுவாங்கல்ல, அது நடந்த மாதிரி எங்களுக்கு தரவு இல்லை. அரசு வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் தரவு இல்லை.
எங்களுக்கு ஒருவேளை பப்ளிக்கில் சொல்லாமல் அவங்களே தயாராகிட்டு இருக்காங்கன்னா தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஆனால் எல்னினோ சந்திப்பதற்காக தமிழக அரசோ இல்லை இந்திய அரசோ தயாராகி விட்டதாக, அதுக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றதாக எந்த தகவல் முகத்து கிடையாது. பொதுவாக இப்போ ஒரு மான்சூன் ப்ரிப்பேர்னஸ்னா அதிகாரிகள்லாம் வச்சு கூட்டம் போடுவாங்கல்ல, பேசுவாங்க, வெள்ளத்தை தடுக்க நம்ம போகிறோம், இந்த தூர்வாரிட்டியா அந்த இடத்துல எடுத்துட்டியான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தெரியல எனக்கு. சார் உங்களோட அமைப்பின் சார்பாக எதனா அரசாங்கத்திற்கு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? கோரிக்கை வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் ஒரு ஃபியூ டேஸில் அது முடிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த வெப்ப அலை இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இப்போ கேரளாவில் கூட தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க சார். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அந்த வெப்ப அலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்லை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடு? வெப்ப அலை வந்து மழை பெய்கிற சமயத்தில் குறையலாம், மழை வச்சு தான் திருப்பி வெப்பம் வந்துடும். ப்ளஸ் இந்த தடவை மான்சூன் எப்படி இருக்க போது தெரியல எனக்கு, கண்டினியூஸாக இருக்க போதா. இப்போ ஆக்சுவலாக மே 31 கேரளாவுக்கு வந்துக்கணும், வரல. நேற்று தான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபுல் ஃப்ளெஷ்டாலாம் வந்து வரலணும். அங்கங்கே வந்து கோடை மழை பெஞ்சுது, சம்மர் ரெயின்ஃபால் வந்து இருக்குது, பட் மான்சூன் ரெயின் வந்து வரல. ஸோ இப்போ தான் கேரளா அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி டிலேட் மான்சூன் இது 31 வர வேண்டியது, நீ 4 ஆயிடுச்சு, நான் வரல. ஸோ டிலேட் மான்சூன் தான் இருக்குது. ப்ளஸ் அப்படியே பொதுவாக அப்படியே கேரளாவில் நுழைஞ்சு அப்படியே மேலே போய் அப்படியே ராஜஸ்தான் வழியாக வந்து வெளியே போகும். அந்த ஈஸ்ட்லேருந்து அஸ்ஸாம் வழியாக ஒரு மான்சூன் சிஸ்டம் வந்து உள்ளே வரும். அப்படியே வந்து ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாக யூபி இதெல்லாம் கவர் பண்ணி வந்து வெளியே போகும். ஸோ இதுதான் அந்த 2 மான்சூன் சிஸ்டம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணி, இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை வந்து அதுதான். பட் இது வந்து கண்டினியூஸாக இருக்க போதா எல்லினோவால்? ஏன்னா எல்லினோ என்ன பண்ணுவோன்னா 35 ஆண்டு டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 35 இயர்ஸில் அதில் 18 இயர்ஸ் வந்து ரெயின்ஃபால் ஷார்ட்டேஜ். அது காரணம் எல்லினோவா சார்? எல்லினோ ஒரு காரணம். மெஜாரிட்டி காரணம் எல்லினோவாக இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் வந்து வேறுபடுத்துது, வேரியபிலிட்டி வந்து அதிகமாக கொண்டு வருது ரெயின்ஃபாலில், இது எல்லாமே சேர்த்தா வரக்கூடிய விஷயமாகும். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து கம்மியான ரெயின்ஃபால் இருந்திருக்கு. ஓகே சார். ஸோ இந்த வருஷம் சூப்பர் எல்லினோ வரப்போ வந்து கடுமையான வறட்சி வந்துருச்சுன்னா இப்போ உணவு எடுத்துடலாம் நம்ம, ஆனால் இந்த வருஷம் விளைவிக்கலன்னா விவசாயம் போய்த்து போயிடும். நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இன்னமும் 40 to 50% ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து வானம் பார்த்த பூமி தான். மழை பெஞ்சா தான் விவசாயம். இன்னும் நம்முடைய கேனால் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன் எல்லாத்துக்கும் போய் சேர்க்கல. பல பகுதிகள் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்குது. எஸ்பெஷலி மானாவாரி பயிர்கள் இருக்குல்ல, இப்போ உளுந்து போடுவாங்க, சும்மா கடுகு போட்டு விடுவாங்க, பச்சை மிளகா போட்டு விடுவாங்க, எல்லாம் மானாவாரி. மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் விளைவிப்பாங்க. ஏன்னா அந்த லேண்டுக்கு வந்து இரிகேஷன் இருக்காது, கேனாலோ டேங்கோ அந்த இரிகேஷன் இருக்காது. மழையை நம்பி அவங்க வந்து பயிர் போடுவாங்க, அது ஃபுல்லாக காலியாகும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் சமாளிச்சுவீங்க, அடுத்த வருஷம் சமாளிச்சுவீங்க. இந்த 2 வருஷத்துல 2 வருஷமும் மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 3வது வருஷம் என்ன பண்ணுவோம்? அப்போ உணவு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த உணவு கம்மியாச்சுன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? வேற எந்த நாட்டில் நம்ம உணவு கொண்டு போகிறோம்? அதெல்லாம் நமக்கு சீரியஸாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து கிளைமேட் சேஞ்சை பொறுத்த மட்டும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்கனாமிக் டிசாஸ்டர். It's just not an environmental disaster. It's an economic disaster. நீங்கள் வந்து வெறும் சுற்றுச்சூழல் பேரழிவு மட்டும் இல்லை, அது ஒரு பொருளாதார சவால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்னினோவோ கிளைமேட் சேஞ்சோ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்வரான்மெண்டல் டிசாஸ்டர், இட்ஸ் அ எக்கனாமிக் டிசாஸ்டர். இப்போ நீங்கள் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? 25 லட்சம் பேர் இருக்கதா சொல்கிறாங்க கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ 25 லட்சம் பேர் பெரிய நம்பர். கிட்டத்தட்ட நம்ம டெக்ஸ்டைலில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்களோ அதை அவ்வளோ நம்பர்ஸ் வந்து கிக் ஒர்க்காக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறது? இல்லை அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கி நீங்கள் பல இடங்கள் போய் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு பிறகு விவசாய வேலைக்கு யாரும் வரதில்லை. காலைல 6 மணி 5 மணி கூட வராங்க, ஆனால் 10:30 11 மேலே வர்றது, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு. அப்புறம் மத்தியானம் 3 மணி மேலே தான் வந்து அவங்க வர்றாங்க. அப்போ அவங்களுடைய வருமானம் என்ன ஆகும், அந்த ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், இது எல்லாமே கணக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான் அது. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கணும். சார், இப்போ இதுக்கு முன்னாடி எல்னினோ எஃபெக்ட்லாம் வந்திருக்குல்ல, அப்போல்லாம் அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்காங்க? 2005 2014 போன்ற காலகட்டங்களில் எப்படிலாம் செயல்பட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தாங்களா, இல்லை ப்ரிப்பேர்டாக இல்லாமல் வந்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்களா சார்? 2015 நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. ஆமாம், அது தெரியும். ஆமாம், எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்கன்னு நமக்கு தெரியும். 2023லையுமே இந்த மழைப்பொழிவு வந்து நம்ம எதிர்பார்க்கல, காயல்பட்ட மழைப்பொழிவு வந்து நம்ம எதிர்பார்க்கல, திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து எதிர்பார்க்கல. கடுமையாக வந்து அடித்து பெரும் சேதத்தை வந்து ஏற்பட்டுச்சு. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து நடுத்தருக்கு வந்துச்சு. பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படலையே ஒழிய, ஆனால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து நடுத்தருக்கு வந்துச்சு. ஏன்னா நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டோரி வீடு தான். ஒரு கீழே ஒரு வீடு இருக்கும், மேபி மாடி இருக்கலாம். ஸோ கீழே வீட்டில் ஃபுல்லாக தண்ணி புந்துருச்சு.
ஸோ கீழே தண்ணி போந்துச்சுன்னா டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, பெட்டு போச்சு, படுக்கை போச்சு, டைனிங் டேபிள் போச்சு, 2 வீலர் போச்சு, வாழ்வாதாரமே போச்சு. 2 வீலர் போச்சு. இந்த 7-8 துணிமணி போச்சு. இந்த 8-10 பொருள்களையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்ச ரூபா ஆகும்ல. நம்ம எவ்வளோ இழப்பீடு கொடுத்தோம்? 6,000 ரூபாய் கொடுத்தோம். ஒரு குடும்பத்துக்கு 6,000 8,000 கொடுத்தோம். இழந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும். அதுவும் எல்லாமே லோயர் இன்கம் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அவங்க அங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பொருள் போயிடுச்சு. நம்ம எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணோம்? 6,000 ரூபாய் வந்து கொடுத்தோம். அது எதுக்கு பார்த்தது? அப்போ அவங்கள எவ்வளோ பெரிய லாஸை சந்திச்சிருப்பாங்க. ஓகே சார். அடுத்து அவங்களுக்கு 1.5-2 வருஷம் ஆகும் இதை திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு வீட்டில் புது டிவி வாங்குறதுக்கோ புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கோ ஒரு 15,000 20,000 வச்சுக்கோங்க. நம்ம நீங்கள் ஒன்றும் போய் 65 இன்ச்சஸ் டிவி வாங்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் போய் 4 டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டாம். ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கினாலே 20,000 ரூபாய் வந்து குறைஞ்சபட்சம் ஆகும். ஒரு சாதாரண டிவி வாங்கினாலே 20,000-25,000 ரூபாய் வந்து ஆகும். ஸோ ஒரு பெட்டு வாங்கினா 20-25 ரூபா ஆயிரும். ஒரு சோஃபா செட்டு, ஒரு டைனிங் டேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்ச ரூபா வந்து வந்துடும். 2 வீலர் ஒன்று கண்டிப்பாக வந்து 2.5-3 லட்சம் வந்துடும். அப்போ இந்த 2.5-3 லட்ச ரூபாய் அவங்க எப்போ சம்பாதிப்பாங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆகும். அப்போ 3-4 ஆண்டுகளுக்கு அவருடைய பொருளாதாரம் பின்னாடி போயிடுச்சு இல்லையா? அதான் நாங்கள் அர்த்தம். ஸோ அப்போ அதனால தான் சொல்கிறேன், இது கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு என்வரான்மெண்டல் டிசாஸ்டர் நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, இட்ஸ் அன் எக்கனாமிக் டிசாஸ்டர். ஒவ்வொரு இழப்பீடும் பெரும் இழப்பீடாக பெரும் துயரமாக நமக்கு வந்து மாறுது. அதை கையாளுவதற்கான விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் தான் நம்ம கேட்குறோம் சார். இப்போ இந்திய அரசில் சார் இப்போ தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயற்கை பேரிடர்களை அளவிடுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பெருசாக வந்து நம்மளே தயாரிக்க மாட்டோம், இம்போர்ட்டு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இப்போ கூட ஒரு நாளிதழில் ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுனா நம்மளால் டேட்டா சரியாக நம்மளை எடுக்க முடியல. அப்போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இது பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார் இந்திய அரசாங்கம்? சரி, நம்முடைய பிரைமரி ஃபோக்கஸ் வந்து அது இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்டாக தான். நாம் வந்து இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸு, இந்த இந்தியாவுடைய பல்வேறு வானிலைகளை கணிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, அளக்கக்கூடிய போத் மானிட்டரிங் அண்ட் மெஷர்மெண்ட்டு செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட கிடையாது. கிளைமேட் மாடல்ஸ் நம்மகிட்ட கிடையாது. நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரியா? இந்தியா அஸ் அ கண்ட்ரி எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட்டேலுக்கு செலவழிக்கிறோம், அங்கே கோயில் கட்டுறோம், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எது தேவை? இந்தியாவுக்கான கிளைமேட் எக்யூப்மெண்ட்ஸு, கேட்ஜெட்ஸு, மிஷின்ஸு, எதெல்லாம் மாடல்ஸு, இதெல்லாம் தேவை. ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணல. ஸோ அப்போ நம்மளோட மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் தான் அது. எங்கெங்கே செலவு செய்யணுமோ அங்கே செலவு செய்யலை, எங்கெங்கே செலவு செய்யக்கூடாதோ அங்கே செலவு செய்கிறோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப இந்த மாதிரி பெரிய இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்து அவங்களுக்கு ஓஷன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிதவைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து மிதவைகள் வந்து கடலில் மிதட்டே இருக்கும். அவங்க அமெரிக்காவோட நோவா கீழே இது மிதட்டே இருக்கும். அதுதான் கடலோட டெம்பரேச்சர் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் அவங்க கெல்வின் வேவ்ஸ் எவ்வளோ வருது, சூப்பர் எவ்வளோ வருது நமக்கு கணிக்க முடியும். இப்போ அதுக்கான ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா யார் ரிப்பேர் பண்ணுவா, ரீப்ளேஸ் பண்ணுவா, தெரியாது. ஸோ அப்போ வந்து நாம் வந்து நீங்கள் ஒரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இந்தியா மட்டும் ஐசோலேட் ஆகி நிற்க முடியாது. இந்தியா தனக்கான விஷயங்களை செய்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்க்கான குரலாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரால் ஒலிக்கணும். நீங்கள் நம்முடைய இந்திய பிரதமருக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது வேற. ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூடிய தவறுகளை வந்து இந்தியாவோட சார்பில் வந்து அமெரிக்கா நீங்கள் போய் கேட்கணும், நீ இப்படி செஞ்சுட்டேன்னா எங்களுக்குலாம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்கணும். சரி, அது ஒன்றால் மட்டும் ஃபண்ட் பண்ணுமா, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி பேசணும். அந்த முன்னெடுப்பிலும் இந்தியா தான் வந்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் தான் வந்து நாங்கள் தான் வந்து இந்தியா வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய நாடு தான் வந்து போய் அமெரிக்காட்ட போய் சண்டை போடணும். நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்தியா மட்டும் இல்லை, பிரேசில் ஆகட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும் டேட்டா வந்து அங்கேருந்து தான் போகணும். ஸோ இந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்தியா வந்து பண்ணாமல் விட்டுச்சு. அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட் சார். சார் இன்னொன்று சார், இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு துறை என்னென்னா ரெனியூவபிள் எனர்ஜி. அங்கே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறாங்க. சோலார் இதுவாகட்டும், அப்புறம் வந்து விண்மில் ஆகட்டும். ஆனால் அதுவே வந்து அளவுக்கு அதீதமான எண்ணிக்கையில் வச்சா அதுவும் ஒரு வகையில் ஆபத்து தான் சொல்கிறாங்களே சார். அது உண்மையிலேயே ஆபத்து தானே? அப்படி சரி, ஆபத்துனா அது டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜியாக இருக்கணும். நீங்கள் வந்து தெர்மல் பிளான்ட் எடுத்துகிட்டு ஒரு 5000 ஏக்கர் கமுதியில் வாங்கி அங்கே ஒரு சோலார் பிளான்ட் போடுறது அர்த்தமே கிடையாது. எந்தெந்த ஊரில் பிளான்ட் தேவையோ, எந்தெந்த ஊரில் மின்சாரம் தேவையோ அதுக்கு அருகாமையிலே வந்து 1 மெகாவாட் 2 மெகாவாட் பிளான்ட்டை போட்டு அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே யூஸ் பண்ணி தான் தீர்வாக்க முடியும். உங்கள் வீட்டு மேற்கூரையில், உங்கள் ஊருக்கு அருகாமையில், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும், ஒரு பஞ்சாயத்துலாம் ஒரு மெகாவாட் கூட தேவைப்படாது. சில இப்போ எங்கள் ஊர்லாம் 1 மெகாவாட் கூட தேவைப்படாது. அந்த மாதிரி ஊருக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு 3-4 ஏக்கர் எடுத்து அங்கேயே ஒரு 1 மெகாவாட் பிளான்ட்டை போட்டு மின்சாரத்தை தயாரித்து
ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் போட்டு அங்கே தயாரித்து அங்கேயே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து கமுதிலையோ இல்லை வேடசந்தூர்லையோ ஒரு பெரிய சோலார் பிளான்ட்டை போட்டு அங்கேயிருந்து மின்சாரத்தை தயாரித்து திருப்பி வந்து நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கோ கொண்டு போனீங்கன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. ஓகே. ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு, சோலார் வந்துருச்சு, விண்ட் வந்துருச்சு, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா சரி அது நீங்கள் நிறைய மெனக்கெடணும். இப்போ நீங்கள் தெர்மல் பிளான் வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 கோடி போட்டோமா, ஒரு பிளான்ட்டை கட்டோமா, முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பான்னு சொல்லலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தணும் நமக்கு வந்து புரியாமல் போகுது. எனர்ஜி பிளான்ட்னா அவங்க சோலார் பிளான்ட் போட்டு அங்கே எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பார்த்து அந்த SLDCன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கும். இங்கே நீங்கள் மவுண்ட் ரோடில் டான்ஜெட்கோ ஆஃபீஸ் போனீங்கன்னா SLDC சொல்லுவாங்க, ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, அல்லது கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும், ஓகே சோலார் எவ்வளோ பிக்கப் ஆகுது, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்போ நாங்கள் தெர்மல் பிளான்ட் வந்து குறைக்கணும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒர்க் பண்ணணும் அதுக்கு. ஸோ இது ஈஸியாக கிடைக்கிறனால ஈஸியாக தெர்மல் பிளான்ட் போட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கணும் சோலார் பிளான்ட் போடும்போது, எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வீட்டில் ஃபேக்ட்ரிஸில் இருக்க மோட்டர்ஸு பம்ப்ஸு எல்லாமே எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் பழைய காலத்து மோட்டராகும், அதெல்லாம் எனர்ஜி இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சால் தான் ரெனியூவல் எனர்ஜி போகும்போது வந்து அது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் இருக்க முடியும். ஓகே சார். சார் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ சர்வதேச அளவில் நிறைய நாடுகள்லாம் இணைஞ்சு இப்போ COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு, இந்த கிளைமேட் கிரைசிஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டியே நிறைய நாடுகள்லாம் கூடி விவாதிப்பாங்க, என்னென்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் எடுத்து பேசுவாங்க. அதாவது கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதாகட்டும், 0 கார்பன் பண்ணுறது இல்லாமல் இந்தியாவும் 2030 கம்மி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் சைனாவும் தான் அதிகமாக கார்பன் எமிட் பண்ணுறது மாதிரி சொல்கிறாங்க சார். அப்போ வந்து அதிலிருந்து அமெரிக்கா வெளியே வந்துட்டாங்க. அப்போது வந்து இப்போது உலக அளவில் பேசும்போது இந்தியாவோட அந்த எதிர்பார்ப்பு விஷன் அப்படி கூட சொல்லலாம் சார். அது மட்டும் இல்லாமல் அந்த பசிபிக்கிலிருந்து எல் நினோ எஃபெக்ட் வந்து உலகம் முழுவதுமே அந்த பாதிப்பை கொடுக்கும்போது சர்வதேச அளவில் இதற்கான தயார் நிலை எப்படி இருக்குது, நாடுகள்லாம் இதில் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் அமெரிக்கா தான் உலகத்தோட டாப் மோஸ்ட் பொல்யூட்டர். நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சைனா, 3வது இந்தியா, 4வது வந்து மற்ற நாடுகள்லாம் போகுது. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் எமிஷன்ஸ் வரலாற்று ரீதியாக நம்ம வந்து எமிஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா, இந்தியா வந்து 6வது இருக்கும். ஸோ இப்போ US வந்து இந்த IPCC வந்து வெளியே வந்துட்டாங்க, இந்த காப் இது மாதிரி விஷயம் வந்து வெளியே வந்துட்டாங்க. அது மிக மிக தவறான விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து உலகம் இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்னேறி கார்பன் எமிஷனை குறைக்கலாமான்னு சொல்லி பார்த்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டார். அது உலகத்திற்கே மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய கேடு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து எல் நினோவை ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து உலக நாடுகள்லாம் கைகொத்து செயல்பட முடியும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய சவால் இருந்த ஒரு காலகட்டம் தான் உலக நாடுகளுக்கு. ட்ரம்ப் என்கிற ஒரு நபர் வந்து அமெரிக்கா வந்து மோசமாக ஆட்சி செய்வது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு எல்லா நாடுகளும் ஒரு பிரச்சனையாக வந்து மாறிக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போய் வந்து எல் நினோவை எதிர்கொள்வது, கிளைமேட் சேஞ்சை எதிர்கொள்வது எப்படி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் ஒரு பெரிய கேள்வியும் எங்களுக்கு வந்து அச்சமும் வந்து நான் வந்து சொல்கிறேன். அச்சம்னே சொல்லலாம் அது. ஏன்னா நீங்கள் ஒரு உலகத்தோட மிகப்பெரிய எமிட்டர், மிகப்பெரிய பொல்யூட்டர், நான் சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டேன், நான் கிளைமேட் சேஞ்சை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எவ்வளோ பெரிய சவால். அவங்களுக்கு மட்டும் சவால் இல்லை, அவங்க பொல்யூட் பண்ணுறால மற்ற நாடுகள்லாம் கஷ்டப்படுதில்ல. ஹிஸ்டாரிக்கல் எமிட்டர் வந்து US தான். ஹிஸ்டாரிக்கல் கிரிமினல் யாருன்னா US தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு வந்து நீங்கள் வந்து நான் வந்து இதில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன், IPCCயில் இருக்க மாட்டோம், கிளைமேட் சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஓகே சார், இப்போ சுருக்கமாக முடிச்சிடலாம் சார். இந்திய அரசு இயற்கை கணிக்கக்கூடிய கட்டமைப்பில் அந்த கிளைமேட் கிரைசிஸில் வந்து 2 விஷயங்கள் பண்ணணும், 2 விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? முதல்ல இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்கணும். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து உருவாக்கி இந்தியாவுக்கான காலநிலையை கணிப்பதற்கு இந்திய தொழில்நுட்பமும் இந்திய மாடல்ஸும் நமக்கு வந்து வேணும். இந்தியன் மாடல்ஸும் இந்திய மாதிரிகளும் நமக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நமக்கு வந்து வேணும். அது இல்லை, அதை செய்யணும். ஒன்று செய்யவே கூடாது வந்து சூழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்டு, கோல் மைன்ஸு, திடீர்னு பார்த்தா சுரங்கம் புதுசாக போடுறது, சட்டங்களை மாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைவிட்டு விட்டு எது சஸ்டைனபிளாக இருக்குமோ, எது நீடித்து நிலைக்குமோ அதை மட்டும் செய்கிறது தான் ஒரே வழி. ரைட் சார், ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.